வெல்கம் டு மிஷன் நோபடி சிவியான போகிற மூவி வந்து த பேட் கைஸ் 2025 ஒரு அனிமேஷன் ஹைஸ்ட் ஆக்ஷன் மூவி. இந்த படத்தோட கதைக்கு பார்த்து நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு நிறைய மூவி நியூஸ் அப்டேட்ஸ் வந்துட்டு இருக்கும். அண்ட் இந்த படத்தோட கதை ஃபர்ஸ்ட் வந்து இந்த பார்ட் 1லேருந்து அப்படியே வந்து கண்டினியூட்டி ஆகுது. பேட் கைஸ் வந்து ஜெயிலுக்கு போயிடுறாங்க. ஜெயிலுக்கு போய் ரிலீஸ் ஆகிறாங்க. ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பேட் கைஸ் ஆர் கோயிங் டு பி அ குட் கைஸ். ஓகேங்களா, அவங்க வந்து சொசைட்டிக்குள்ளே ஃபிட்டின் ஆகிறதுக்கு வந்து நிறைய வேலைகள் பார்க்குறாங்க. இன்டர்வியூ போகிறாங்க, அது இதுன்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க. பட் ஒன்றுமே வேலைக்கு ஆகல. அதில் ஒரு 2 பேருக்கு மட்டும் லைக் எப்படி சொல்கிறேன், ஸ்னேக் வந்து வேலைக்கு போகிறாங்கன்னா எதுவுமே வந்து யோசிக்காமல் தென் அப்பப்போ வெளியே போயிடுறாரு. வெளியே போயிட்டு ஒரு மாதிரி ரிட்டர்ன் வரும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இது எல்லாருக்குமே இந்த சொசைட்டிக்குள்ளே எப்படி போவோம் அப்படின்னு நினச்சி பயம். இன்னொரு பக்கம் நம்ம உல்ஃப் வந்து டயான் இருக்காங்கல்ல, நம்ம கிரிம்சன் அந்த ஃபஸ்ட் பார்ட்டில் வருவாங்களே, அவங்க வந்து இப்போ கவர்னர் ஆகிட்டாங்க. கவர்னர் கூட வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது, பட் ஒரு ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் நினச்சிக்காங்க. ஏன்னா வந்து அவர் எக்ஸ் கிரிமினல் அண்ட் இவங்க வந்து கவர்னர், ஸோ ஒன்றும் சேர முடியாதுன்றதுக்காக ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றுக்குள்ளேயே 2 பேரும் இருந்துட்டு இருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு பக்கம் வந்து கோல்ட்ஸ் எல்லாம் வந்து திருடுற ஒரு புது கும்பல் ஒன்று வந்திருக்கும், ஃபேண்டம் பேண்டிட் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அவங்கள வந்து என்ன பண்ணுறது எப்படி பண்ணுறது பிடிக்க தெரியாமல் உட்காந்துருக்கிற சமயத்தில் நம்ம குட் கைஸ் வந்து அவங்களுக்கு பிடிக்கிறதுக்கு ஒரு ட்ராப் செட் பண்ணுவாங்க. அந்த செட் பண்ண ட்ராப்பில் குட் கை நம்ம பேட் கைஸே வந்து மாட்டிப்பாங்க. மாட்டினதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாட்டினதுக்கப்புறம் அந்த இடத்துல வந்து கடத்திட்டு போவாங்க. எப்படி கடத்திட்டு போவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்னேக் வந்து ஒரு புது கேர்ள் ஃப்ரெண்ட் ஒன்று பிடிச்சிருப்பாரு. அந்த கேர்ள் ஃப்ரெண்டே வந்து அந்த கேங்கு. அது ஒரு நல்ல ட்விஸ்ட்டாக இருக்கும். அப்போவுமே ஸ்னேக் வந்து திருந்தாமல் அந்த பொண்ணு பின்னாடி தான் போயிட்டு இருப்பா. அது ஒரு மாதிரி ஃபன்னாக கொண்டு போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்கு என்ன என்ன மோட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பேஸ் ராக்கெட் வந்து திருடணும். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து லைக் கோல்டை அட்ராக்ட் பண்ணுற மேக்னெட் ஒன்று உருவாக்கி அதை ஸ்பேஸில் வச்சு அதை வந்து ஆக்டிவேட் பண்ணி வேர்ல்டில் இருக்கிற எல்லா கோல்டையும் வந்து மேலே வந்து செக் பண்ணி இருக்கிறதுக்காக, இந்த வேர்ல்டு பிக்கஸ்ட் ஹைஸ்ட்டை வந்து பண்ணியே ஆகணுன்றதுக்காக தான் இவ்வளோ பிளானுமே. ஸோ இதுக்காக தான் வந்து பேட் கைஸை வந்து வெளியே கொண்டு வந்தது, பேட் கைஸை ட்ராப் பண்ணது. இப்போ பேட் கைஸ் எதுக்கு தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேட் கைஸ் ஆர் த ஸ்கில்டு ஒன். இவங்கக்கிட்ட வந்து ஐடியாஸ் இருக்கே தவிர்த்து அந்த டெக்னிக்கல், அதுக்கப்புறம் வந்து நம்ம உல்ஃப் கிட்ட இருக்கிற டேலண்ட்டு, ஸ்னேக்கு, அப்புறம் வந்து நம்ம வெயில், அப்புறம் வந்து பிரானா, இவங்களோட இந்த 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 யூனிக் ஸ்கில்ஸ் எல்லாம் இவங்ககிட்ட கிடையாது. ஸோ இதெல்லாம் வேணுன்றதுக்காகவே இவங்கள வந்து வேலை செய்ய வைக்கணும். அதுக்கு அதுக்கு ஒரு எவிடன்ஸ் வேணும். என்ன எவிடன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கவர்னர் வந்து அவங்க தீஃபாக இருந்த டைமில் ஒரு இடத்துல கை வச்சுருப்பாங்க. அந்த வீடியோ இவங்களுக்கு கிடச்சிடும். ஸோ அந்த வீடியோவை யூஸ் பண்ணி தான் இந்த கேங்கே வந்து வேலை செய்ய வைப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து எப்படி வந்து நம்ம பேட் கைஸ் வந்து திரும்பி குட் கைஸாக மாறி தடுக்க ஆரம்பித்தாங்க அப்படின்றது தான் இந்த படத்தோட கதை. ஏன்னா இவங்க ஸ்டார்டிங் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபேண்டம் மேன் இதை பிடிச்சி தர்றதுக்காக அப்போ இருக்கிற அந்த கமிஷனர், ஃபஸ்ட் பார்ட்டில் ஒரு போலீஸ் வந்திருப்பாங்க, அவங்ககிட்ட வந்து நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ட்ரஸ்ட்டை கெயின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்களை பிட்டெயில் பண்ணி திரும்பி அவங்க ட்ரஸ்ட்டை வந்து வாங்குவாங்க. அந்த சீனில் வந்து ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். நான் பார்த்ததுலேயே இந்த பேட் கைஸ் 1 2 வந்து ஃபார் பெட்டராக நல்லா இருந்துச்சு அப்படின்னு தான் நினச்சேன். அப்படி தான் வந்து எனக்கு தோணுச்சு. ஏன்னா வந்து நான் வந்து ரீவாட்ச் பண்ணல பேட் கைஸ் 1. மற்றபடி ஒரு நல்ல அனிமேஷன் மூவி. சீரியஸாக சொல்கிறேன், உங்களுக்கு டைம் போகிறதே தெரியாது. காமெடியாக இருக்கும், ஆக்ஷன் ஃபில்டாக இருக்கும், த்ரில்லிங்காக இருக்கும், ஹைஸ்ட் எல்லாமே ஒரு மாதிரி சூப்பராக கொண்டு போயிருப்பாங்க. ஒரு நல்ல படம், மஸ்ட் வாட்ச் மூவி. அதனால இந்த படத்துக்கு நான் ஒரு 4 சொல்லுவேன். இதே மாதிரி மூவி பார்க்கணும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுறது நம்ம சொன்னோம். பட் இன்னும் சந்திக்கிறேன். பை, ஹேவ் அ கிரேட் டே கைஸ்.